ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மரத்தினால செஞ்சது, கல்லுனால் செஞ்ச ஸ்டாச்சூஸு, மரத்தினால செஞ்ச விளையாட்டு ஜாமான்கள், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடையை தான் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னா, பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குதுல்ல, பேலஸுக்கு நேர் ஃப்ரண்டில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இந்த ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு குட்டி ஷாப்பு தான், ஆனால் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நிறைய பொருள் தேடி இருப்பீங்க, இது எங்கே கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாமே நம்ம கீ எல்லாம் தொங்க போடுற ஸ்டாண்டு தான். இதில் நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறமா நம்ம கழுத்தில் போடுற மாலையில் நிறைய சந்தனம், கருங்காலி அந்த மாதிரி நிறைய இதில் வச்சுருக்காங்க. அப்புறமா நம்ம அந்த காரில் எல்லாம் வைப்போம்ல, காரில் ஷோகேஸ்லலாம் வைக்கிற மாதிரி ஸ்டாச்சூஸ் இருக்குது. அப்புறமா இந்த மரத்தில் உள்ள பவுலு, சாம்பிராணி காட்டுறது, அப்புறம் மரத்தில் உள்ள அவுல் ஆந்தை இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாச்சு ஃபிஷ்ஷு, ஹனுமான், இதெல்லாம் மரத்தில் உள்ள திங்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், மரத்தில் பிள்ளையார், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரொம்ப க்யூட்டாக நிறைய ஜாடி, பென் ஸ்டாண்டு, ஃபோன் ஸ்டாண்டு, அப்படி நிறைய இருக்குது. எதை சொல்கிறதுக்குன்னே இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது கொஞ்சம். அப்புறம் இதெல்லாமே ஸ்டாச்சூஸ் தான். சிவனு, ஜீசஸு, அப்புறம் கிருஷ்ணர், முருகர், அப்படி நிறைய இருக்குது. பிள்ளையார், விநாயகர், இது மரத்தில் உள்ள ஸ்டாச்சூஸும் இருக்குது, பீங்கால்லேயே இருக்குது. அப்புறமா இந்த ஸ்டோன் ஸ்டாச்சூஸும் இருக்குது, கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாமே. கோமாதா, இது புத்தர், விவேகானந்தர், பிள்ளையாரில் நிறைய டைப் பிள்ளையார் இருக்குது. அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா ஸ்டீலில் உள்ள ஒர்க்கில் உள்ள திங்ஸும் இருக்குது. அப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, அம்மன், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த ஸ்டாச்சூஸ் கண்ணு பொத்தி வாயை பொத்திட்டு இருக்கிற அந்த ஸ்டாச்சு செக்ஷனும் இருக்குது. இதெல்லாம் உட்டில் உள்ளது தான். பாருங்கள், எல்லாம் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் மரத்தில் உள்ள புல்லட்டு, அப்புறம் குதிரை, மாட்டு வண்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இந்த கொலுவெல்லாம் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஸ்டாச்சு, மரத்தில் உள்ளது அந்த செட்டப் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. அப்புறமா அதை நம்ம விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு மனை யூஸ் பண்ணுவோம்ல, அது அந்த தும்பிக்கை மேலே ஸ்டாண்டு மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் குட்டிஸோட விளையாட்டு ஜாமான், கிழுக்கு, மரத்துலேயே வளையல், சங்கில் நெய்ம் போட்டு இந்த லெட்டர் மென்ஷன் பண்ணி கீ செயின், கழுத்தில் போடுற குட்டீஸுக்குள்ளே பாசி, அப்புறமா ஊதுபத்தி ஸ்டாண்டு, அப்படி நிறைய இருக்குது. அப்புறமா நம்ம ஃப்ரெண்டில் இந்த பாய் மாதிரி போட்டு விடுவோம்ல, அதில் இந்த கலெக்ஷன் இருக்குது. அதுலேயுமே நிறைய பிக்சர்ஸோடு இருக்குது. அப்புறம் குட்டீஸுக்கு விளையாடுற திங்ஸ் அதுவுமே நிறைய இருக்குது. இதெல்லாமே கீ ஸ்டாண்டு தான். அதில் நிறைய இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது அப்புறமா நிறைய குட்டீஸுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் தேடிப்பீங்க, ஓல்டு காயின்ஸ், இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கீ தொங்க விடுறதுக்கு அந்த மாங்காய் பூட்டு சொல்லுவோம்ல, அந்த பூட்டு மாதிரி அதிலே அந்த குட்டி குட்டி இதாக வச்சுருக்காங்க, கீ தொங்க போடுறது. அப்புறம் கேம்ஸ் விளையாடுறதுலேயுமே நிறைய இது கேம்ஸ் அந்த மரத்தில் உட்டில் உள்ளதெல்லாமே இருக்குது. அப்புறமா இந்த கத்தி, இந்த மாதிரி இந்த பழைய காலத்து அந்த இதுகளெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் கீ செயின் தான் ஃபுல்லாகவுமே, கீ செயின். அப்புறமா பேகு, அப்புறம் நிறைய மாடலில் பேக் இருக்குது. அப்புறமா ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இதெல்லாம் மரத்தில் உள்ளது தான். ஃபிஷ்ஷு, நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. அப்புறமா இந்த கிழுக்கெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து, இதெல்லாம் நல்லா சவுண்டு கேட்குது இந்த மாதிரி. அப்புறமா இது
ஏதோ புல்லாங்குழல்னு நாங்கள் ஊதி பார்த்தா அது எப்படி நமக்கு ஊதுறன்னு தெரியல, சவுண்டு வரல. இப்படி ஊதி பார்த்தாலும் சவுண்டு வரல, அப்படி ஊதி பார்த்தாலும் சவுண்டு வரல. அப்புறம் வச்சுட்டோம். அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள பாம்பு இருந்துச்சு. இதில் நான் சொல்லாமலே நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த குட்டீஸுக்கு வந்து இந்த மரத்தில் உள்ளது ஒரு ஓலைப்பெட்டியில் வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மினியேச்சர் கிச்சன் செட் மரத்தில் உள்ளது அது இருந்துச்சு. அப்புறமா வந்து ஸ்டோனில் உள்ள மினியேச்சர் கிச்சன் செட் இருக்கும்ல, உரல், அம்மி, உலக்கை அதுவும் இருந்துச்சு. இந்த பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது அந்த செக்ஷனில் பாருங்கள். இந்த கிளுக்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொரு சவுண்டில் இருந்துச்சு. இது ஒன்று தான் ரொம்ப நல்ல சவுண்டு இருந்துச்சு. வேறு எல்லாம் வந்து இந்த மைல்டான சவுண்டோடு தான் இருந்துச்சு. வேறு இன்னும் நிறைய கலெக்ஷன் உண்டு, ஆனால் வந்து இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த ஓல்டு காயின்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு குருவி இருக்கும், அந்த இருக்குது. இந்த குருவியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஊதுனோன்னா சவுண்டு வரும். அப்புறமா அந்த மினியேச்சர் கிச்சன் செட் சொன்னேன்ல, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா மரத்தில் உள்ள சீப் இருக்குது. இது பாருங்கள், அது செட்டாக இருக்குது. உரல், உலக்கை, அம்மி அந்த மாதிரி திரியகள் எல்லாமே. அப்புறமா வேல் இருக்குது. அப்புறமா வந்து பிள்ளையார், தேங்காயில் செதுக்கின பிள்ளையார், குரங்கு, ஓல்டு மணி, ஓல்டு காயின்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய குட்டீஸுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அலுமினியத்தில் உள்ள கிச்சன் செட் இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து இந்த கடையை பூட்டுற டைம் தான் போயிருந்தோம். ஜஸ்ட்டு கடை எல்லாம் எடுத்து அப்படி ஒரு ஓவரால் வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டோம். செஸ் விளையாடுறது, அப்புறம் ஜுவல் பாக்ஸு, அப்புறம் வந்து அந்த நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து மரத்தில் உள்ள பவுலு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் குங்குமச்சிமிழ், அப்புறம் உண்டியல் மரத்தில் உள்ளது, அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டீலில் உள்ளது. இதெல்லாம் நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதுவும் வந்து ஏதோ எண்ணெய் ஊற்றி வைப்பாங்க, அது ஒரு விளக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் டீட்டெயில்டாக எனக்கு வந்து வீடியோ கவர் பண்ண முடியலை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.